தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் 2026. இங்மார் பெர்க்மனின் உள்நிலப்பரப்புகள். அழகியல், அரசியல், ஒளிப்பதிவு, பெண்முகங்கள். எழுத்துருவாக்கம் சொர்ணவேல். குரல் வடிவம் கு. பிரபு. ஆன்மாவின் ஒளியை பிடித்தல். ஸ்வென் நெக்ஸ்வேடுடனான முதிர்ந்த ஒத்துழைப்பு. குன்மர் ஃப்ரெஷர் பெர்க்மனின் சர்வதேச புகழுக்கு உயர்ந்த தோற்றத்தை வரையறுத்தார் என்றால், ஸ்வென் நெக்ஸ்வேட் 1922 முதல் 2006 வரை முதிர்ந்த பெர்க்மன் அழகியலை வரையறுத்தார். அவரது மிக நீடித்த மற்றும் கொண்டாடப்பட்ட கூட்டாளியாக ஆனார். சோடஸ்ட் அண்ட் டென்சஸ் போன்ற ஃபிஷர் படமாக்கப்பட்ட படங்களில் கேமரா ஆபரேட்டராக தொடங்கி, நெக்ஸ்ட் வீக் முதலில் பெர்க்மனுக்காக த வெர்ஜின் ஸ்பிரிங் 1960 ஃபிஷருடன் இணைந்து வரைவு வைக்கப்பட்டது. முதன்மை ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் மற்றும் த்ரூ அ கிளாஸ் டார்க்லி 1961 முழுமையாக பொறுப்பேற்றார். அவர்களின் கூட்டாண்மை 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது. விண்டர்லைட் 1963, தி சைலன்ஸ் 1963, பெர்சோனா 1966, ஹவர் ஆஃப் தி வூல்ஃப் 1968, ஷேம் 1968 மற்றும் ஃபென்னி அண்ட் அலெக்சாண்டர் 1982 போன்ற தலை சிறந்த படைப்புகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட படங்களை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் வீக் பெர்க்மனுடனான தனது பணிக்காக இருமுறை கிரைஸ் அண்ட் விஸ்பர் மற்றும் ஃபென்னி அண்ட் அலெக்சாண்டர் போன்ற படங்களுக்கான சிறந்த ஒளிப்பதிவிற்கான அகாடமி விருதுகளை வென்றார். நெக்ஸ்வீட்டின் பாணி ஃபிஷரின் உயர்கலை மாறுபட்ட அணுகுமுறையிலிருந்து விலகி ஒரு பெரிய இயல்புவாதம் மற்றும் உளவியல் நெருக்கத்தை நோக்கிய ஒரு மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அவரது நேர்காணல்களில் கூறப்பட்ட குறிக்கோள் எளிமை மற்றும் உண்மையுள்ள தன்மை முன்னிலைப்படுத்தியது. இது ஒரு பாணியிலான மனநிலையை திணிப்பதை விட இயல்பானதாக உணர்ந்து பாத்திரத்தை வெளிப்படுத்தும் ஒளியை தேடியது. இவர் இயற்கை ஒளியின் மீதான தனது உணர்திறனுக்கூடாக புகழ் பெற்றார். குறிப்பாக நோர்டிக் அட்சரேகைகளுக்குரிய மென்மையான பரவிய ஒளி. அவர் வார்த்தையற்ற ஒளியை வேர்ட்லெஸ் லைட் பிடிப்பதை பற்றி பிரபலமாக கூறினார். அது உணர்ச்சியையும் உளவியல் நிலைகளையும் நேரடியாக தெரிவிக்கும் ஒளி. இது குறிப்பாக நம்பிக்கை முத்தொகுதியிலே தெளிவாக தெரிகின்றது. விண்டர்லைட்டின் இருண்ட சாம்பல் நிற ஒளி பாதிரியாரின் ஆன்மீக வெறுமையை கச்சிதமாக பிரதிபலிக்கின்றது. அதே நேரத்தில் தி சைலன்ஸிலே உள்ள கடுமையான, கிட்டத்தட்ட கண்கூசும் ஒளி கதாபாத்திரங்களின் அந்நியப்படுத்தல் மற்றும் உணர்ச்சியை, தனிமையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. பெர்க்மன் நெக்ஸ்வீட் ஒத்துழைப்பு பெர்க்மனின் மனித முகத்தின் மீதான அதிகரித்த கவனத்துடன் ஒத்துப்போனது. நெக்ஸ்ட் வீக் முகங்களுக்கு ஒளியூட்டுவதில் சிறந்து விளங்கினார். அமைப்பு, உணர்ச்சி மற்றும் வெளிப்பாட்டின் மிகச்சிறிய மாற்றங்களை வெளிப்படுத்த நுட்பமான, பெரும்பாலும் குறைந்தபட்ச ஒளி மூலங்களை பயன்படுத்தினார். அவரது க்ளோஸ்அப் ஃபிஷருடையதைப் போல நிழலால் குறைவாகவே செதுக்கப்பட்டுள்ளன. மாறாக அவை பெரும்பாலும் ஒரு தனித்துவம் நிறைந்த, மிகவும் நுணுக்கமான ஆனால் ஆழ்ந்த கருணை நிறைந்த ஒளியில் குளிப்பதாக உணர வைக்கின்றன. பெர்க்மன் வண்ணத்தில் அதிகமாக வேலை செய்ய தொடங்கிய போது கிரைஸ் அண்ட் விஸ்பருடன் தீவிரமாக தொடங்கி, நெக்ஸ்ட் வீக் அதே உணர்திறன் மற்றும் கட்டுப்பாட்டை தனது வண்ண தட்டுக்கு கொண்டு வந்தார். அவர் பகட்டுகளை தவிர்த்தார். குறிப்பிட்ட உணர்ச்சி மற்றும் குறியீட்டு விளைவுகளுக்காக வண்ணத்தை பயன்படுத்தினார். கிரைஸ் அண்ட் விஸ்பரிலே உட்புறங்கள் ஆதிக்கம் செலுத்தும் எரிச்சலூட்டும் ஒற்றை நிற சிவப்பு, கட்டுப்படுத்தப்பட்ட துன்பம், ஆர்வம் மற்றும் சிதைவின் மறக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குகின்றன. ஃபென்னி அண்ட் அலெக்சாண்டரில் நெக்ஸ்ட் வீக் திறமையாக தட்டுக்களை மாற்றுகின்றார். எக்டால் குடும்ப வீட்டின் சூடான, செழிப்பான சிவப்பு மற்றும் தங்கங்களிலே இருந்து பிஷப்பின் வீட்டில் கடுமையான, குளிர்ச்சியான நீலங்கள் மற்றும் சாம்பல் நிறங்களுக்கு படத்தின் சிற்றின்பம் மற்றும் அடக்குமுறையின் எதிரெதிர் உலகங்களை காண்பியல் மொழி மூலமாக வரையறுக்கின்றார். பிற்கால பெர்க்மன் படங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட கால அளவில் நீண்ட காட்சிகள் மற்றும் திரவ கேமரா இயக்கங்கள் நெக்ஸ்ட் இடையூறு இல்லாத பாணியால் எளிதாக்கப்பட்டன. ஃப்ரோ தீவின் பாழடைந்த காற்று வீசும் நிலப்பரப்புகள் அவர்களின் படங்களில் மீண்டும் மீண்டும் வரும் கதாபாத்திரமாக மாறியது. இது கதாபாத்திரங்களின் உள் நிலப்பரப்புகளை பிரதிபலிக்கும் ஒரு ஆழ்ந்த அழகுடன் நெக்ஸ்விக்ஸ்டால் சட்டகப்படுத்தப்பட்டது. 5 முக்கிய நடிகைகளின் ஆழமான பகுப்பாய்வு.
இங்மார் பெர்க்மனின் சினிமாவிற்கு மையமானது பெண் மனநிலை மீதான அவரது ஈர்ப்பு மற்றும் மீண்டும் மீண்டும் வரும் நடிகைகளின் குழுவுடன் அவரது அசாதாரண ஒத்துழைப்பாகும். பெர்க்மன் தனது பெண் கதாபாத்திரங்கள் மற்றும் அவர்களை உருவகப்படுத்திய நடிகைகள் மூலமாக உணர்ச்சி, பாதிப்பு, வலிமை மற்றும் துன்பம் பற்றிய தனது மிக ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டார் என்று வாதிடலாம். இந்த நடிகைகள் வெறுமனே அவரது ஸ்கிரிப்ட்களின் மொழிபெயர்ப்பாளர்களாக அல்ல, அவர்கள் பெர்க்மனின் கூட்டாளிகள். அவர்கள் இருப்பு, திறமை மற்றும் தனித்துவமான ஆளுமைகள் அவர் எழுதிய கதாபாத்திரங்களையும் அவர் உருவாக்கிய படங்களையும் ஆழமாக பாதித்தன. ஹாரியட் ஆண்டர்சன், கச்சா பாலுணர்வும் ஆதியாற்றலும். ஹாரியட் ஆண்டர்சன் பெரும்பாலும் ஒரு கச்சா, மண் சார்ந்த சிற்றின்பம் மற்றும் ஒரு கலக்கத்தனமான ஆவியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். சம்மர் வித் மோனிகா 1953 பார்வையாளர்களை கவர்ந்த அவர் இளமை, சுதந்திரம் மற்றும் சமூக கட்டுப்பாடுகளின் நிராகரிப்பை உருவகப்படுத்தினார். பெர்க்மன் அவரது துடிப்பான உடல் மற்றும் ஆழ்ந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு ஆகிய இரண்டிற்குமான அவரது திறமையை பயன்படுத்தினார். சாடஸ்ட் அண்ட் டென்சஸில் அவர் சிற்றின்பம் நிறைந்த, இறுதியில் அவமானப்படுத்தப்பட்ட சக்சஸ் கலைஞர் அன்னி த்ரூ அ கிளாஸ் டார்க்லியிலே கேரின் மனச்சிதைவுக்குள் இறங்குவதன் கொடூரமான சித்தரிப்பை வழங்குகின்றார். அவரது மிகவும் மனதை உருக்கும் பாத்திரம் ஆக்சனாக கிரைசன் விஸ்பரிலே உருக்கொண்டது. புற்றுநோயால் இறக்கும் சகோதரியாக மரணத்தின் முகத்தில் வேதனையையும் கருணையையும் தெரிவிக்கும் அவரது முகம் அணுக்க காட்சிக்கு பெயர் போன பெர்க்மனின் அழகியல் குறியீடாக இன்றளவும் இருக்கின்றது. இங்கிரிட் துலின், அறிவுசார் சித்திரவதையும் அடக்கப்பட்ட ஆசையும். துலின் பெரும்பாலும் அறிவுசார் சிக்கலான தன்மை, அடக்கப்பட்ட ஆசை மற்றும் ஒரு ஆழமான இருத்தலியல் சோர்வின் உணர்வு ஆகியவற்றை உருவகப்படுத்தினார். அவரது கதாபாத்திரங்கள் அடிக்கடி நினைவகம், குற்ற உணர்வு அல்லது உணர்ச்சி ரீதியான குளிர்ச்சியின் பாரங்களை சுமந்தன. வைல்ட் ஸ்ட்ராபெரியில் பெரியனாகவும் கடந்த காலத்திற்குள் ஐசாக் போக்கின் பயணத்திற்கு ஒரு ஊக்கியாகவும் செயற்படுகின்றார். விண்டர்லைட்டில் அவரது மார்த்தா லூட்பர்க் நம்பிக்கையற்ற பாதிரியாரை கடுமையாக காதலிக்கும் பள்ளி ஆசிரியை. தி சைலன்ஸ் அவரை எஸ்தராக காட்சிப்படுத்தியது. ஒரு வெளிநாட்டு நகரத்திலும் தனது சகோதரியுடனான மூச்சு திணறல் உறவிலும் சிக்கி தவிக்கும் அறிவுசார் மொழிபெயர்ப்பாளர். கிரைஸ் அண்ட் தி விஸ்பரில் அவரின் கேரின் அன்பற்ற திருமணத்திலே சிக்கிய புற்றுநோயால் அவதிப்படும் அனெக்ஸின் சகோதரி. அவரது சுய சிதைவு காட்சி பெர்க்மனின் கட்டுப்படுத்தப்பட்ட உளவியல் வன்முறையின் அதிர்ச்சியூட்டும் தருணங்களில் ஒன்றாகும். துலின் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வெளிப்புறத்திலே அடியில் சிக்கலான உள்கொந்தளிப்பை வெளிப்படுத்துவதில் நிகரற்று விளங்கினார். பெர்க்மனின் தனித்துவத்திற்கு அவரது சிக்கலான உணர்வுகளின் வெளிப்பாடு ஒரு சான்று. குன்னெல் லின்ஃபோம், அமைதியான மீள்தன்மையும் பூமிக்குரிய பலமும். பெரும்பாலும் அமைதியான வலிமை, கவனிப்பு மற்றும் ஒரு குறிப்பிட்ட அடித்தளமாக உள்ள மீள்தன்மை ஆகியவற்றால் வகைப்படுத்தும் பாத்திரங்களை வகித்த லின்ஃப்லோம் குழுமத்திற்குள் ஒரு வித்தியாசமான ஆற்றலை வழங்கினார். தி செவன் சீலின் மௌனமான பெண்ணாக, வீரரின் குழுவுடன் வரும் ஒரு பார்வையாளராக எளிய நம்பிக்கை அல்லது உயிர் வாழ்வை பிரதிபலிப்படுத்தப்படுகின்றார். விண்டர்லைட்டில் கணவர் தற்கொலை செய்து கொண்ட திருச்சபை உறுப்பினராக சுருக்கமாகவும் ஆனால் மறக்க முடியாத வகையிலும் தோன்றுகின்றார். அவரது மிக முக்கியமான பாத்திரம் ஒருவேளை தி சைலன்ஸிலே அன்னாவாகவும் இருக்கலாம். தொலினின் எஸ்தருக்கு இளைய, அதிக சிற்றின்பம் நிறைந்த சகோதரி அனாவாக விரைவாக உடலிலே கூடல்களின் மூலம் தப்பித்தலை தேடுகின்றார். லின்ஃப்லோம் பெரும்பாலும் தொலின் அல்லது உடல்மான் நடித்த அதிக சித்திரவதை செய்யப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு தனது இச்சையை பின்தொடரும் ஆற்றலினாலே ஒரு முக்கியமான எதிர்முனையாக செயற்பட்டார். பி ஆண்டர்சன், கதிரியக்க வாழ்க்கை சக்தியும் நரம்பியல் முறிவும். ஆண்டர்சன் துடிப்பான இளமையாற்றல், கூர்மையான புத்திசாலித்தனம், ஆழமான பாதிப்பு மற்றும் கொதிக்கும் நரம்பியல் ஆகியவற்றை சித்தரிக்கும் அசாதாரண திறன் கொண்டவர். தனது பெர்க்மன் கதையாடல் உலகின் தொடக்கத்திலே அவர் பெரும்பாலும் பிரகாசமான, அதிகம் அப்பாவியான கதாபாத்திரங்களை வகித்தார். த செவன் சீலிலே நம்பிக்கையான நடிகை மற்றும் மனைவி மியா அல்லது வைல்ட் ஸ்ட்ராபெரியிலே உள்ள ஹிட்கெட் சாரா போன்றவை. இருப்பினும் பெர்க்மன் விரைவிலே அவரது அதிகமான சிக்கலான திறமையை தட்டி எழுப்பினார். பெர்னார்ட் ஷோவிலே செவிலியர் ஆல்மாவாக அவரது நடிப்பு புகழ் பெற்றது.
அல்மாவின் அடையாளம் அவர் பராமரிக்கும் பிரபல நாடக நடிகை எலிசபெத் வோக்லர் என்ற திடீரென்று தனது பேச்சு திறனை இழக்கும் மனநோயாளியுடன் ஏற்படும் தவிர்க்க முடியாத அணுக்கத்தால் சுய எல்லைகள் மயங்க தொடங்கி ஒன்றிணைகின்றது. இது ஒரு பயங்கரமான உளவியல் முறிவிலே முடிகின்றது. அவர் ஒரு கதிரியக்கமான வாழ்க்கை ஆற்றலை மற்றும் ஆழமான உணர்ச்சி முறிவுக்கு ஆளாகும் தன்மை இரண்டையும் ஈடுணைற்ற வகையிலே வெளிப்படுத்தினார். இது அவரை தி மெஜிசியன், பிரிங் ஆஃப் லைஃப் மற்றும் சீன்ஸ் ஃப்ரேம் ஆஃப் மேரேஜ் உட்பட பல பெர்க்மன் படங்களில் ஒரு ஆற்றல் மிக்க இருப்பாக ஆக்கியது. லிவ் உல்மான், இறுதி பெர்க்மன் நிலப்பரப்பு. பெர்க்மனின் பிற்காலத்துடன் மிக நெருக்கமாக தொடர்புடைய நடிகை லிவ் உல்மான். அவரது ஊக்கமான கூட்டாளியாக மற்றும் அவரது தீவிரமான உளவியல் ஆய்வுகள் பலவற்றின் மைய நனவாக அவர் உட்கொண்டார். அவர்களின் ஒத்துழைப்பு பெர்னாசோவுடன் தொடங்கியது. உல்மான் விரைவிலே ஆழமான உணர்ச்சி ஆழத்தை தெரிவிக்கும் அசாதாரண தனது திறமையை நிரூபித்தார். பெரும்பாலும் குறைந்தபட்ச உரையாளருடன் அவரது முகம் இறுதி பெர்க்மன் நிலப்பரப்பாக மாறியது. பெர்சோனாவில் எலிசபெத் வோக்லராக அவரது மௌனம் முரண்பாடாக வெளிப்படுகின்றது. ஷேமில் போரின் அழுத்தங்களின் கீழ் மனித நேயத்தின் பேரழிவு அரிப்பை அவர் முகத்தின் மூலம் பட்டியலிடுகின்றார். ஹவுர் ஆஃப் த வோல்ஃபில் அவர் சிதைந்து போகும் ஒரு கலைஞரின் அன்பான ஆனால் சித்திரவதை செய்யப்பட்ட மனைவியை உருவகப்படுத்துகின்றார். கிரைஸ் அண்ட் விஸ்பரில் அவரை மரியாவாக கொண்டுள்ளது. சிற்றின்பத்தில் ஆறுதல் தேடும் ஆனால் உண்மையான பச்சாபத்துக்கு இல்லாத சகோதரியாக சீன்ஸ் ஃப்ரேம் எமெரிட்டிலே மரியனாக அவரது நடிப்பு காதல், துரோகம், சுதந்திரம் மற்றும் நீண்டகால கூட்டாண்மையின் வேதனையான சிக்கல்களில் பயணிக்கும் ஒரு நவீன பெண்ணின் சித்தரிப்பை வழங்கியது. ஃபேஸ் டு ஃபேஸ் மற்றும் ஆடம் சொனாட்டா போன்ற படங்கள் இணையற்ற உணர்ச்சி வெளிப்படைத்தன்மை மற்றும் பேராற்றல் நிறைந்த நடிகையாக அவரது நற்பெயரை மேலும் உறுதிப்படுத்தின. உல்மான் ஆழ்துயரத்துடன் மீள்தன்மையையும் உருவகப்படுத்தினார். முக்கியமான சில திரைப்படங்கள்: சமர் வித் மோனிகா 1953, கிளர்ச்சி, ஏமாற்றம் மற்றும் சிக்கலான தன்மையின் விடியல். சமர் வித் மோனிகா பெர்க்மனின் ஆரம்பகால கலை வாழ்க்கையில் அமைந்த ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனை படைப்பாகும். இது இயக்குனரின் கருப்பொருள் மற்றும் பாணி வளர்ச்சியிலே ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கின்றது. ஸ்டாக்ஹோமின் தொழிலாளர் வர்க்க வாழ்க்கையின் கடின யதார்த்தங்களில் இருந்து தப்பிக்கும் இரண்டு இளைஞர்கள் கதையை இது பேசுகின்றது. ஹெர்ரி லாக் எக்போக் மற்றும் மோனிகா ஹாரியட் ஆண்டர்சன் ஆகிய இரு கதாபாத்திரங்கள் சமூக மற்றும் குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றார்கள். அவன் ஒரு இழிவான தொழிற்சாலை வேலையை சகித்து கொண்டு வாழ்கின்றான். அவள் வேலையிலே பாலியல் துன்புறுத்தலை எதிர்கொண்டு குடிகார தந்தையாலே ஆதிக்கம் செலுத்தப்படும் குடியிருப்பிலிருந்து தப்பிக்கின்றாள். ஹாரியின் தந்தையின் படகை தேடி சிறு தீவு கூட்டத்தின் தனிமைக்கு தப்பிச் செல்லுகின்றனர். இருப்பினும் பெர்க்மன் இந்த கற்பனைவாதத்தின் மாயையான தன்மையை அடிக்கோட்டிட்டு காட்டுகின்றார். கோடையின் முடிவும் மோனிகாவின் கற்பமும் அவர்களை மீண்டும் நகரத்தின் சாம்பல் நிற அடுக்குமுறைக்கு கொண்டு வருகின்றன. அங்கு கனவு சமூக எதிர்பார்ப்புகளின் சுமையின் கீழ் சிதறுகின்றது. மோனிகா ஒரு போவாஸ்டிக் எதிர்நாயகியாக விளக்கப்படுகின்றார். சினிமா கற்பனைகளால் தூண்டப்பட்ட அவளது பகற் கனவுகள் தோய்ந்த காதல், லட்சியவாதம், சாதாரண யதார்த்தத்துடனான மோதலை தாங்க முடியாது சிதறுகின்றது. ஹாரி மாறாக ஒரு மிகவும் வழக்கமான நாயக வார்ப்புருவை குறிக்கின்றார். அவன் இணங்க முயற்சிக்கின்றான், வேலை தேடி இரவு பள்ளிக்கு செல்லுகின்றான். அவனது இறுதி ஏமாற்றம் மாற்றியமைக்க இயலாமையில் இருந்தது அல்ல, மாறாக அவன் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் வாழ்க்கையை மோனிகா நிராகரிப்பதிலிருந்து உருவாகின்றது. இறுதியிலே உள்ள ஷாட் அவன் ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது அவர்களின் இழந்த கோடியை பற்றி கற்பனை செய்வதை சுட்டுகின்றது. ஒளிப்பதிவு ரீதியாக குன்னர் ஃப்ரெஷர் ஸ்டாக்ஹோமின் சிறைவாசத்தை இயல்புவாத கோணத்திலும் தீவு கூட்டத்தின் கோடைகால அழகை ஒளிரும் பாடல் வரிகள் போன்ற காட்சி பாணியிலும் பிரித்து காட்டுகின்றார். இப்படத்தின் மிக விவாதிக்கப்பட்ட கட்டம் மோனிகா 4வது சுவரை உடைத்து கேமராவை நேரடியாக பார்க்கும் தருணம். படத்தின் முடிவிலே நிகழும் இந்த வியக்க வைக்கும் ஷாட் பார்வையாளரை நேரடியாக எதிர்கொண்டு தீர்ப்பை சவால் செய்கின்றது மற்றும் ஒரு சங்கடமான அணுக்கத்தை கட்டாயப்படுத்துகின்றது. பிப்ரவரி 1953 அதன் ஸ்வீடிஷ் வெளியீட்டின் போது விமர்சன வரவேற்பு மந்தமாக இருந்தது. விமர்சன
விமர்சகர்கள் அதிலே உணரப்பட்ட கிளிஷேக்களை விமர்சித்தனர். அமெரிக்காவில் விநியோகஸ்தர் குரோக்கர் பாப் உரிமையை பெற்றார். படத்தை வியத்தகு முறையிலே மறுதிருத்தம் செய்தார். அதை ஆங்கிலத்தில் டப் செய்தார். மேலும் அதை மோனிகா தி ஸ்டோரி ஆஃப் த பேட் கேர்ள் என்ற தலைப்பிலே ஒரு சுரண்டல் படமாக சந்தைப்படுத்தினார். இந்த பதிப்பு தணிக்கை போர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் எதிரான சட்ட நடவடிக்கைகளுக்கும் வழிவகுத்தது. இந்த சுரண்டல் பெர்க்மனின் கலை நோக்கத்தை திரித்தாலும் முரண்பாடாக அவரது சர்வதேச பெயர் அங்கீகாரத்துக்கு பங்களித்தது. அவரது அடுத்தடுத்த படங்களான ஸ்மைல்ஸ் ஆஃப் அ சம்மர் நைட் மற்றும் தி செவன் சீல் சர்வதேச அரங்கிற்கு வந்தபோது பெர்க்மனை பற்றி அறிந்த பார்வையாளர்களை அது உருவாக்கியது. தி வெர்ஜின் ஸ்பிரிங் 1960 காட்டுமிராண்டித்தனம், பற்றுறுதி மற்றும் ஆச்சரியமூட்டும் தெளிவின்மை. 13ஆம் நூற்றாண்டின் ஸ்வீடிஷ் பேலே டோரஸ் மகள் வெங்கேயிலிருந்து திரைக்கதை எழுத்தாளர் உல்லாச இசாக்சனால் தழுவி எடுக்கப்பட்ட தி வெர்ஜின் ஸ்பிரிங் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான அகாடமி விருதை வென்ற பெர்க்மனின் ஒரு அடர்த்தியான இடைக்கால ஒழுக்க நாடகமாக நிலைகொள்கின்றது. பெர்கனிசம் மற்றும் கிறிஸ்தவத்திற்கு இடையிலே மாறும் ஒரு ஸ்வீடன் பின்னணியில் அப்பாவி கன்னி கேரின் பிரீட்டா பெண்டர்சன் கொடூரமான கற்பழிப்பு மற்றும் கொலையையும் அவளது தந்தை டோரேவின் மேக்ஸ் வான்சிடோ இரக்கமற்ற பழிவாங்கலையும் படம் சித்தரிக்கின்றது. கேரின் தேவாலயத்திற்கு மெழுகுவர்த்திகளை கொண்டு செல்வதற்கான பயணத்திற்கு செல்லும் போது அவளுடன் வளர்ப்பு பணியாள் இங்கியோரி குயின்ஸ் லிட்ஃபார்ம் உடன் செல்கின்றாள். அவள் திருமணமாகாமல் கற்பமாக இருக்கின்றாள் மற்றும் ரகசியமாக நோர்ஸ் கடவுள் ஓடினை வணங்குகின்றாள். த வெர்ஜின் ஸ்பிரிங் 1960 திரைப்படத்தின் இந்த குறிப்பிட்ட பகுதி 13ஆம் நூற்றாண்டு ஸ்வீடன் வரலாற்று பின்னணியிலே நிலவிய பெர்கனிச பூர்வீக வழிபாட்டிற்கும் புதிதாக வேரூன்றி வந்த கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கும் இடையிலான ஆழமான தத்துவார்ந்த மற்றும் ஆன்மீக மோதலை துல்லியமாக விவரிக்கின்றது. சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட வளர்ப்பு பணியாளான இங்கியோரி கிறிஸ்தவத்தால் சாத்தான் என்று முத்திரை குத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்ட நோர்ஸ் டோன்மேவிலின் முதன்மையான கடவுளான ஓடினை ரகசியமாக வணங்குவது. மனிதன் எவ்வளவுதான் புதிய நாகரிக மதங்களை போர்த்தி கொண்டாலும் அவனது ஆதி இயல்பும் பழமையான நம்பிக்கைகளும் அவற்றுள் மறைந்து விடுவதில்லை என்பதை காட்டுகின்றது. டோரேவின் குடும்பம் தங்களை தீவிர கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொள்ளும் அதே வேளையில் அவர்களின் இல்லத்துக்குள்ளேயே எங்கேரியின் வடிவிலே அந்த ஆதி இயற்கை வழிபாடு குடிகொண்டிருப்பது பெரும் முரண்பாடாகும். தன் ஒரே மகள் கேரின் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் என்பதை டோரே அறியும் போது அவரிடம் இருக்கும் கிறிஸ்தவ பொறுமை மற்றும் மன்னிப்பு ஆகிய ஆன்மீக கோட்பாடுகள் முற்றிலும் நொறுங்கி சாம்பலாகின்றன. இங்கு மேக்ஸ் வான் செடோவின் அதிசாத்திய நடிப்பிலே வெளிப்படும் டோரேவின் அக முரண்பாடு மதம் சார்ந்த போரின் நம்பிக்கைக்கும் இரத்தத்திற்கு இரத்தம் பழிக்கு பழி என்று துடிக்கும் ஒரு விலங்கின் ஆதி உணர்விற்கும் இடையிலான மோதலை உலகளாவிய மனித பொது பண்பாக மாற்றி காட்டுகின்றது. தன் மகளை கொன்றவர்களை பழிவாங்குவதற்கு முன்னால் டோரே தனியாக காட்டுக்கு சென்று ஓர் இளம் பீச் மரத்தை வேரோடு வளைத்து வெட்டி சாய்ப்பதும் பின்னர் கொதிக்கும் நீராவி நிறைந்த சானா அறைக்குள் குளிப்பதும் வெறும் பழிவாங்கலுக்கான புற தயாரிப்புகள் அல்ல, மாறாக அவை ஆழமான மத மாற்றத்திற்கு முந்தைய சடங்குகள், ப்ரீ கிறிஸ்டியன் பேகன் ரிச்சுவல் ஆகும். பேகனிச வழிபாட்டு மரபின்படி இயற்கையின் ஆதி வன்முறை சக்தியை தன் உடலுக்குள் வரவழைத்துக் கொள்ளும் நோக்கோடும் இரத்த களரியான வேள்விக்கு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பலிச்சடங்காகவும் இச்செயல் அமைகின்றன. இந்த இரு சடங்குகளும் டோரே ஒரு கிறிஸ்தவர் என்ற சமூக முகமூடியை கலற்றி எறிந்துவிட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தன் வைக்கின் முன்னோர்களின் காட்டுமிராண்டித்தனமான ஆன்மீக உலகுக்குள் பின்னோக்கி செல்வதை குறிக்கின்றனர். இக்மார் பெர்க்மன் இக்காட்சியின் மூலம் மனிதன் தன் மேலே பூசிக்கொண்டிருக்கும் மதம், சட்டம் மற்றும் நாகரிகம் ஆகிய யாவும் மிகவும் மெல்லிய அடுக்குகள் மட்டுமே என்று தத்துவார்ந்த உண்மையை நிறுவுகின்றார். மனித வாழ்விற்கு ஒரு பெரும் பேரழ்ச்சியுடன் கூடிய ஆழ் துயரம் நிகழும் போது அவன் அந்த நாகரிக முகமூடிகளை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆதி உணர்வுடன் ஒன்றுபட்டு விடுகின்றான் என்பதே இப்பகுதியின் உன்னத பொருளாகும். பழிவாங்கல் முடிந்தபின் தனது சொந்த வன்முறைக்காக வருத்தப்பட்டு கடவுளின் மௌனத்தை கேள்விக்குள்ளாக்கும் டோரே கேரின் உடலை தூக்கும் போது அவளது தலை கிடந்த இடத்திலே இருந்து ஒரு நீரூற்று அதிசயமாக பீரிடுகின்றது. டோரே அந்த இடத்தில் பரிகாரமாக ஒரு தேவாலயத்தை கட்டுவதாக சபதம் செய்கின்றான்.
இது ஸ்வேன் நிக்விஸ்டுடன் பெர்க்மன் முதலிலே முழுமையாக இணைந்த படமாகும். நிக்விஸ்டின் கருப்பு வெள்ளை ஒளிப்பதிவு, இயற்கை ஒளியின் திறமையான பயன்பாடு மற்றும் தீவிரமான எளிமை ஆகியவற்றால் வளிமண்டலத்தை நிறுவுகின்றது. அதிசய நீரூற்று என்ற குறியீடு முழுமையான அழிவிலிருந்து வெளிப்படும் கருணையின் தெளிவற்ற அடையாளமாக மைய தத்துவ தெளிவின்மையை நீடிக்கச் செல்கின்றது. பிப்ரவரி 1960 ஸ்டாக்ஹோமில் முதல் காட்சியின் போது த வெர்ஜின் ஸ்பிரிங் வலுவான எதிர்வினைகளை உருவாக்கியது. சில பார்வையாளர்கள் வெளியேறினர். வன்முறை நிறைந்த கற்பழிப்பு காட்சி காரணமாக அமெரிக்காவில் இப்படம் தணிக்கைக்கு எதிர்கொண்டது. நியூயார்க் வெளியீட்டிற்காக கேரின் கால்களின் குறிப்பிட்ட ஷாட்கள் அகற்றப்பட்டன. பெர்க்மன் பின்னர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். விமர்சகர்கள் இப்படத்தை குரோசாவின் ஒரு மோசமான சாயல் என்று அழைத்ததாக கூறப்படுகின்றது. இன்று த வெர்ஜின் ஸ்பிரிங் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய படமாக கருதப்படுகின்றது. வைல்ட் ஸ்ட்ராபெர்ரி 1957 நினைவகம் மற்றும் வருத்தத்தின் வழியாக ஒரு புனித யாத்திரை. வைல்ட் ஸ்ட்ராபெர்ரிஸ் முதுமையின் நினைவகம் மற்றும் இருத்தலியலிலே அர்த்த தேடலின் ஆழ்ந்த தியானமாகும். 78 வயதான ஓய்வு பெற்ற மருத்துவ பேராசிரியர் இசாக் போக் விக்டர் ஜார்ஜ்டாம் தனது 50 ஆண்டு கால பணியை அங்கீகரிக்கும் கௌரவ டாக்டர் பட்டம் பெற காரிலே மேற்கொள்ளும் பயணம் அவரது கடந்த கால நிலப்பரப்புகளுக்குள்ளான ஒரு நனவோடை பாணியிலான உள் புனித பயணமாக மாறுகின்றது. வழியிலே ஏற்படும் சந்திப்புகளும் கைகள் இல்லாத கடிகாரம் மற்றும் தனது சொந்த சடலத்தை கொண்டு ஆரம்ப கனவும் அவரது இருத்தலியலிலே அச்சத்தையும் உணர்ச்சிகளின் உறைதலையும் எதிர்கொள்ள வைக்கின்றன. அவரது மருமகள் மேரியான் இங்கிரிட் துலின் போக்கின் அகங்கார தற்காப்புகளை துளைக்கின்றார். பிபி ஆண்டர்சன் இழந்த இளமை காதலான சாரா மற்றும் நிகழ்கால கிச்சட் ஹைக்கர் சாரா என இரட்டை வேட்டங்களிலே தோன்றி குறியீட்டு வளத்தை சேர்க்கின்றார். மகன் எவலட் ஈசாக் போக்கின் உணர்ச்சி மரபின் தொடர்ச்சியை உள்ளடக்குகின்றார். குன்னர் ஃபெசர் கனவு காட்சிகளை கடுமையான வெளிப்படுவாத ஒளி அமைப்பிலும் கடந்த கால நினைவுகளை ஏக்கத்தின் மென்மையான ஒளியிலும் படம் பிடித்து காட்சி இருமையை உருவாக்குகின்றார். வயலட் ஸ்ட்ராபெர்ரி என்ற மைய குறியீடு இழந்த சொர்க்கத்தையும் நினைவின் இனிமையையும் குறிக்கின்றது. இறுதியிலே பெற்றோருடன் ஒரு அமைதியான பிக்னிக்கை சித்தரிக்கும் கனவு மூலம் போக் உள் அமைதியையும் மீட்பையும் அடைகின்றார். பெர்க்மன் 1957 வசந்த காலத்தில் கரோலின்ஸ்கா பல்கலைக்கழக மருத்துவமனையில் 2 மாதங்கள் தங்கியிருந்த போது வைல்ட் ஸ்ட்ராபெர்ரிஸை கருத்தரித்து எழுதினார். இப்படம் 1958 பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான மதிப்புமிக்க கோல்டன் பியர் விருதை வென்றது மற்றும் சிறந்த அசல் திரைக்கதைக்கான அகாடமி விருது பரிந்துரையை பெற்றது. தி சைலன்ஸ் 1963 கடவுளற்ற உலகின் தொடர்பாடல் முறிவு. பெர்க்மனின் விசுவாச முத்தொகுதியின் உச்சக்கட்டமான தி சைலன்ஸ் வெளிப்படையான இறையியல் விவாதங்களை அகற்றி கடவுள் முற்றிலும் இல்லாத ஒரு ஆன்மீக வெற்றிட உலகை முன்வைக்கின்றது. போரின் விளிம்பிலே தத்தளிக்கும் புரியாத மொழி பேசும் டிமோகா என்ற அந்நிய நகரத்தின் கோட்டல் ஒன்றிலே 2 சகோதரிகளும் ஒரு சிறுவனும் தங்கும் 24 மணி நேர மூச்சு திணறல் சூழலே கதையின் மையமாகும். அறிவுஜீவியான எஸ்தர் இங்கிரிட் துலின் நோய் மற்றும் மரண பயத்துடன் போராட சிற்றின்பம் நிறைந்த அனா குனல் நிப்ஸ்பாம் அனாமதிய பாலியல் சந்திப்புகள் மூலம் விடுபடுதலை தேடுகின்றாள். சிறுவன் ஜாகான் வயது வந்தோரின் அந்தியமாதலை கவனிக்கும் முதன்மை பார்வையாளராக இருக்கின்றான். மொழித்தடையும் சகோதரிகளுக்கிடையிலான உணர்ச்சி மௌனமும் தகவல் தொடர்பின் முறிவில் பேரழிவை காட்டுகின்றன. ஸ்வென் நிக்விஸ்ட் உயரத்திலே பொருத்தப்பட்ட மாறுபட்ட விளக்குகள் மற்றும் ஆழமான நிழல்கள் மூலம் அணுக்கமான கேமரா மூலம் தழுவி உடல்களையும் முகங்களையும் படம் பிடிக்கின்றார். பேலா பார்டோக்கின் இசையமைப்பால் ஈர்க்கப்பட்ட இப்படத்தின் கட்டமைப்பு மௌனத்தையும் கடிகாரத்தின் டிக் டிக் போன்ற டஜஸ்டிக் ஒலிகளையும் முதன்மைப்படுத்தி ஒரு நவீனத்துவ தத்துவ விசாரணையாக மாற்றுகின்றது. படத்தின் 1963 வெளியீடு பாலுணர்வின் வெளிப்படையான சித்தரிப்பு காரணமாக பெரும் சர்ச்சையை தூண்டியது. முரண்பாடாக இந்த சர்ச்சை மிகப்பெரிய பொது ஆர்வத்தை தூண்டி த சைலன்ஸ் படத்தை அது வரையிலான பெர்க்மனின் மிகப்பெரிய வணிக வெற்றியாக மாற்றியது.
பெர்சோனா 1966 கரையும் சுயம் மற்றும் பிரதிபலிக்கும் திரை. சினிமா நவீனத்துவத்தின் உன்னத மைல்கல்லான பெர்சோனா மேடையிலே திடீரென ஊமையாகிவிட்ட நடிகை எலிசபெத் வாக்லர், லிவ் உல்மான், செவிலியர் அல்மா பிபி ஆண்டர்சன் ஆகிய இருவருக்கும் இடையான ஃப்ரோ தீவின் தனிமையில் நிகழும் தீவிர உளவியல் போராட்டமாகும். மௌனத்தை நிரப்ப அல்மா பேசும் கட்டாய பேச்சும் அவளது பாலியல் ஒப்புதல் வாக்குமூலமும் இருவருக்குமான எல்லைகளை கரைக்கின்றன. லத்தீன் முகமூடி என்று பொருள்படும் பெர்சோனா யூங்கின் பொது முகப்பு மற்றும் உள் சுய கோட்பாட்டின்படி சுயம் மற்றும் அடையாளத்தின் பலவீனத்தை ஆராய்கின்றது. இரு பெண்களின் முகத்தின் பாதியும் இணைந்து தோன்றும் சின்னமான கலப்பு முகஷாட் அடையாளங்களில் ஒன்றிணைதலை காட்டும் காட்சி சினிமா வரலாற்றின் காண்பியல் மொழியின் உச்ச வெளிப்பாடாகும். பெர்சோனா 1966 திரைப்படத்தின் இந்த விசித்திரமான பகுதி சினிமா மொழியின் எல்லையற்ற சாத்திய கூறுகளை உடைத்து மறுவரையறை செய்த இக்மார் பெர்க்மனின் ஆகச்சிறந்த நவீனத்துவ அழகியலை வெளிப்படுத்துகின்றது. வழக்கமான திரைப்படங்கள் தங்களின் நேர்கோட்டு கதையாடல் மூலமாக பார்வையாளர்களை ஒரு போலி மாய உலகிற்குள் மூழ்கடித்து தாங்கள் காண்பதுதான் யதார்த்தம் என்று நம்ப வைக்கின்றன. ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக பெர்க்மன் இத்திரைப்படத்தை சுய பிரதிபலிப்பு தன்மையுடைய ஒரு மெக்டா சினிமாவாக படைப்பாகவே செதுக்கியுள்ளார். படத்தின் தொடக்கத்திலேயே ஒளிரும் கார்பன் ஆர்க் ப்ரொஜெக்டர், ஃபிலிம்ஸ் ரோல், ஓடும் இயந்திர சத்தம் மற்றும் தலைகீழான பிம்பங்களை கொண்ட ஒரு துண்டிக்கப்பட்ட மேண்டேஜ் காட்சியை வைப்பதன் மூலம் கதை தொடங்குவதற்கு முன்பே சினிமா என்பது திரைக்கு பின்னால் இயங்கும் ஒரு இயந்திரவியல் மற்றும் பொருள் சார்ந்த கலை, மெட்டீரியலிட்டி ஆஃப் த மீடியம் என்பதை அவர் அப்பட்டமாக அம்பலப்படுத்துகின்றார். மேலும் கதையின் நடுப்பகுதியில் செவிலியர் அல்மாவிற்கும் நடிகை எலிசபெத்துக்கும் இடையிலான உளவியல் பதற்றம் அதன் உச்சக்கட்டத்தை எட்டும்போது திரையிலே ஓடும் பிலிம் சுருள் திடீரென பிளந்து எரியத் தொடங்கி உறைந்து போகும் அந்த வியத்தகு உத்தி பார்வையாளன் கதையோடு கொண்டிருக்கும் உணர்வு ரீதியான மாய இணைப்பை வன்முறையாக துண்டித்து சீர்குலைக்கின்றது. இதன் மூலம் பார்வையாளர்கள் காண்பது வெறும் ஒளி நிழல் விளையாட்டு என்ற உண்மையை உணர்த்தி ஆன்மாவின் முகமூடிகளை மட்டுமல்லாது சினிமாவின் முகமூடியையும் சேர்த்தே பெர்க்மன் கலற்றி எறிகின்றார். இத்தகைய துணிச்சலான தத்துவார்த்த மற்றும் காட்சி பரிதோரணைகள் காரணமாகவே 1966 ஸ்வீடனிலும் 1967 சர்வதேச அளவிலும் இத்திரைப்படம் வெளியான போது உலக சினிமா சூழலிலே இது ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் நேர்கோடற்ற புதுமையான வடிவமும் இரு பெண்களின் அடையாளங்கள் மெல்ல மெல்ல கரைந்து ஒன்றிணையும் உளவியல் சிதைவும் விமர்சகர்களை தீவிர சினிமா ரசிகர்களையும் ஒரே நேரத்தில் மாபெரும் பிரமிப்பிலும் ஆழமான தத்துவ குழப்பத்திலும் ஆழ்த்தின. ஸ்வீடனில் இத்திரைப்படத்தின் பால் ஈர்க்கப்பட்ட அறிவுஜீவிகள் இப்படத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்பதையும் அதன் காட்சி படிமங்களை ஆழமாக ஆராய்வதையும் ஒரு தீவிரமான வாழ்வியல் சடங்காகவே மாற்றிக்கொண்டனர். இதன் விளைவாக பெர்சோனா என்ற படத்தின் தலைப்பையும் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டின் மீதான வழிபாட்டு முறை கல்ட் என்ற சொல்லையும் ஆழமாக இணைத்து பர்சன் கல்ட் என்ற புதிய கலாச்சார கலை சொல்லை அங்குள்ள ரசிகர்கள் உருவாக்கினர். ஒரு திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கோ எளிய கதையோ அல்ல, மாறாக அது மனித சுயம் மற்றும் அடையாளத்தின் பலவீனமான தன்மையை அப்பட்டமாக பிரதிபலிக்கும் ஒரு மாபெரும் தத்துவ கோட்பாடாக சமூகத்தில் எத்தகைய ஆழமான கலாச்சார தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இந்த பர்சன் கல்ட் என்ற வரலாற்று நிகழ்வு மிகச்சிறந்த சான்றாகும். கிரைஸ் அண்ட் விஸ்பர் 1972 துன்பம் மற்றும் ஆறுதலின் சிவப்பு அறை. கிரைஸ் அண்ட் விஸ்பர் என்பது துன்பத்தின் கச்சா உடல்நிலை, பெண் மனதின் சிக்கல்களை, குடும்ப இணைப்பின் ஆழ்ந்த தோல்விகள் ஆகியவற்றை உன்னத அறை நாடகம் மூலம் ஆராய்ந்த படைப்பாகும். 19ஆம் நூற்றாண்டின் ஒரு மாளிகையில் கருப்பை புற்றுநோயால் வேதனையாக இறந்து கொண்டிருக்கும் ஆக்னஸ் ஹாரியட் ஆண்டர்சன், அவளது உணர்ச்சி வடுவற்ற சகோதரிகள் கேரின், இங்கிரிட் டோலின், மரியா, லிவ் உல்மான் மற்றும் பணிப்பெண் ஆனா கேரி சில்வான் ஆகிய 4 கதை இது. கேரினின் பிளாஸ்பேக் உடைந்த கண்ணாடியால் தனது பிறப்புறுப்புகளை வெட்டும் சுய சிதைவு செயலை வெளிப்படுத்துகின்றது. கேரின் மற்றும் மரியாவின் குடும்ப தகவல் தொடர்பு முறிவுக்கு மாறாக விசுவாசம் கொண்ட பணிப்பெண் ஆனா மட்டுமே இறக்கும் ஆக்னஸுக்கு நிபந்தனையற்ற உடல் ஆறுதலை வழங்குகின்றாள். அவளை தாளாட்டும் ஆனாவின் அணைப்பு பீட்டா ஓவிய
ஓவியத்தின் காட்சி வடிவமாக மாறுகின்றது. ஸ்வென் நக்விஸ்டின் ஆஸ்கார் வென்ற வண்ண ஒளிப்பதிவு படத்தின் பரவலான சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி ஆன்மாவின் உட்புறத்தையும் இரத்தம், வலி மற்றும் பேரார்வத்தையும் குறியீடாக்குகின்றது. காட்சிகளுக்கு இடையிலே சிவப்பு நிறத்திற்கு தனித்துவமான மங்கல்களை ஃபேட் டு ரெட் பயன்படுத்துவது படத்தின் கனவு போன்ற துணை ஓட்டத்தை வலுப்படுத்துகின்றது. 5 அகாடமி விருதுகளுக்கு பரிந்துரை பெற்றது. ஆங்கிலம் அல்லாத மொழிப்படத்திற்கு ஒரு அரிதான சாதனையாக சிறந்த படம் பரிந்துரையும் இதில் அடங்கும். முடிவுரை: முகமூடிகளை களைந்த படுகொலி. இக்மார் பெர்க்மனின் சினிமா மரபு மகத்தானது. மனித ஆன்மாவின் மிக ஆழமான விசாரங்கள் மீதான அச்சமற்ற வேள்வியின் மீது கட்டப்பட்டது. அவரது அழகியல் பார்வை இறுக்கமானது அல்ல, அது குன்னர் ஃபிஷரின் கியோரோஸ்குரோ வெளிப்பாட்டுவாத வடிவத்திலே இருந்து ஸ்வென் நெக்ஸ்பிட்டின் இயல்புவாத வார்த்தையற்ற ஒளியின் உளவியல் நெருக்கம் நோக்கி தடையின்றி பரிணமித்தது. அவரது படைப்புகள் முற்றிலும் அரசியலற்றவை அல்ல, மாறாக அவை புர்ஷ்வா இணக்க நிறுவன, மதம் மற்றும் போரின் மனிதநேயமற்ற ஆற்றல் ஆகியவற்றின் மறைமுகமான விமர்சனங்களை ஆன்மாவின் நிலப்பரப்புகள் வழியே கடத்துகின்றன. அனைத்திற்கும் மேலாக பெர்க்மனின் திரையுலகம் அவரது அசாதாரண நடிகைகளின் முகங்களால் ஒளிரூட்டப்பட்டது. ஹேரியட் ஆண்டர்சன், இங்கிரிட் தூலின், கொன்னல் லிஃபார்ம், பிபி ஆண்டர்சன் மற்றும் லிவ் உல்மான் ஆகிய 5 ஆளுமைகளும் அவரது படைப்பின் அத்தியாவசிய பங்காளிகளாக நின்று மனித அனுபவத்தின் நிறமாலையை தங்கள் அசைக்க முடியாத நடிப்பின் மூலம் வரைபடமாக்கினர். பெர்க்மன் மனித முகங்களின் மேல் பூசப்பட்டிருந்த சமூக முகமூடிகளை களைந்து உறவுகளை மையமாக கொண்ட வாழ்க்கையின் இருத்தலியல் படுகொலையை உற்று பார்த்தார் மற்றும் சினிமாவின் தூய ஆற்றல் மூலம் அவருடன் அதை காண நம்மை இன்றும் அழைக்கின்றார். நன்றி.